ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சமாக லைட்டாக ஆயில், அப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த மாதிரி எடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுறலாம். அப்புறம் முட்டைக்கோஸை எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா தான், உரப்பு ரொம்ப வேண்டான்னு சொல்லிவிட்டு என்னால் இவ்வளோ தான் கட் பண்ண முடிஞ்சது. உங்கள்கிட்ட அந்த வெங்காயம் கட் பண்ணுற சாப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றி அந்த ஒத்த பச்சை மிளகா பொடுசாக நறுக்கி வச்சுருந்தேன். நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா கூட 2 மிளகா கூட போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பல்லாரியை குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். இந்த 2ஐயும் நம்ம என்ன செஞ்சிடலாம், நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோமோஸில் அவங்க குவான்டிட்டி கம்மியாக வச்சுருப்பாங்க உள்ளே வைக்கிறது. இது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அதனால அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இவ்வளோ தான் என்னால் குட்டியாக கட் பண்ண முடிஞ்சது கத்திட்டு. என்கிட்ட அந்த சாப்பர்லாம் இல்லை. அதனால் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலையை குட்டியாக கட் பண்ணி சேர்த்து போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இங்கே நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா மோமோஸ் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. வெளியில் போனாலே என் பிள்ளைங்களே மோமோஸ் தான் சாப்பிட்ணுமாங்க. ஆனால் வெளியில் போயிட்டு சாப்பிட்றது அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிளாக் பெப்பர் கொஞ்சம் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இவ்வளோ தான். அந்த பெப்பரும் அந்த மிளகாவும் தான் இதில் உரப்புக்கே. இது சும்மா சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் வதங்கி விட்டால் மோமோஸில் வச்சுருக்கிறதுலாம் இல்லாத மாதிரி அந்த உள்ளே இருக்கிறதே தெரியாது. அவங்க சேலுக்காக விற்கிறவங்க சும்மா ரொம்ப குட்டியாக வச்சுருப்பாங்க. இவ்வளோ குவான்டிட்டிலாம் வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு இல்லையா, அதை நல்லா தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ இதாக நம்மளால் தேய்க்க முடியுமோ லேசாக தேய்ச்சி விட்டுட்டு, இது பெரிய சைஸ் தான். இதை விட குட்டி சைஸாக தான் நம்ம எடுக்கணும் மோமோஸ்க்கு. ஆனால் என்கிட்ட குட்டியாக கட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் இந்த இது பொரியலில் போட்டு இந்த டிஃபன் பாக்ஸ் அதை எடுத்து இந்த மாதிரி இது கொஞ்சம் பெரிய ரவுண்டாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிடணும், இல்லைன்னா அது கரெக்டாக கலண்டு அந்த இது வெளியே வராது. இந்த பார்த்தீங்களா, நான் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை விட பெரிய இது என்ன அப்படின்னா, அந்த மோமோ ஷேப்பு கொண்டு வர்றது தான். மோமோ ஷேப்பு அதாவது நம்ம மொதல் செய்கிறோம், நமக்கு அந்த ஷேப் டக்குன்னு வராது. நானே இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டேன். ஆனால் இதுவுமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. இதுவுமே கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன அவங்க ஷேப்பே தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா என்ன, நம்மளே ஒரு ஷேப்பை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மடித்து ஒரு ஷேப்பை கொண்டு வந்துட்டேன். ஆனால் அதை விட இது நல்லா நான் மடித்ததும் நல்லா தான் இருந்தது. ஆனால் இது நமக்கு கொஞ்சம் மொத்தையாக தெரிஞ்சது, ஷேப் கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல். அப்புறம் இட்லி கொப்பரையில் தான் நான் வச்சேன். இட்லி கொப்பரையில் வைக்கும்போது ஓரளவுக்கு ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டாமல் வச்சுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் ரெண்டும் ஒட்டிக்கிடுது. அதுக்கப்புறம் இது தக்காளி ஒரு 5 தக்காளி, ஒரு 5 வத்தல் போட்டு வேக வைக்கணும். 5 வத்தல் போட்டு வேக வச்சு தான் மோமோஸ் சட்னி ரெடி பண்ணணும். ஆனால் என் பிள்ளைங்க உரப்பு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சமாக மிளகாட் பொடியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷேப் நான் தயார் பண்ணது, ஈஸியாக இருந்தது. அதனால் இந்த மோமோக்கு என் பையன் என்னம்மா பூனைக்குட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா, ஆனால் இந்த ஷேப்புமே நல்லா தான் இருந்தது. டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருந்தது. சரின்னுட்டு இப்படி மடித்து நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு பின்னாடி ஒரு திருப்பு முடிஞ்சது. அவ்வளோ இதான். எனக்கு இந்த ஷேப் தான் உண்மையிலே ஈஸியாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் தக்காளி வெந்திருக்கும் இல்லையா, அதில் மேலே உள்ள தொலியை எடுத்துட்டு ஒரு 5-6 வத்தல் சேர்த்து அரைக்கணும். நீங்கள் நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா. ஆனால் இதில் நான் சும்மா மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கிட்டேன். மல்லி இலையும் தக்காளியும் கொஞ்சம் வேக வச்சு மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா 5 வத்தல்லாம் சேர்த்தா எல்லாம் உரப்புலாம் சாப்பிட்டுக்க முடியும். அவ்வளோ உரப்புலாம் நாங்கள் சாப்பிட்றது இல்லை. ஆக்சுவலாக இவங்க மோமோ சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ காரமாக இருக்கும். அவ்வளோ காரம்லாம் சாப்பிட்டா அல்சரே வந்துடும். அதனால் நான் அந்த 5 தக்காளியை மட்டும் உரிச்சிட்டு கொஞ்சம் மல்லி இலையும் போட்டு வேக வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து போட்டு உரிச்சிட்டு அரைச்சி கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்து தாளிச்சிட்டேன். இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க வேண்டியதான். இது நல்லா கலர் கொடுக்கும், ரெட்டாகவே இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. உரிச்சி அதுக்குள்ளே இந்த மோமோஸும் வெந்துருச்சு.
அந்த ஷேப்போட இந்த ஷேப் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள். எனக்கு இதான் பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகுலாம் போடணும்னு தேவையில்லை. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் கடுகு போட்டு, இங்கெல்லாம் கடுகுலாம் ரொம்ப போட மாட்டாங்க லக்னோலலாம். அப்புறம் மிளகாய் பொடி போட்டு நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான மோமோஸ் ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.